காவல்துறையை சாடுறாருன்னா இன்டைரக்டா அதனுடைய பொருள் ஸ்டாலினை சாடுகிறார்னு அர்த்தம். விஜய் தொடர்பாக விசாரித்து உத்தரவு பிறப்பித்த நீதிபதி குறித்து விமர்சனத்தை வைத்த ஒரே அரசியல் தலைவர் KS அழகிரின்னு நினைக்கிறேன். விஜயுடைய வழக்கை ஒரு நீதிபதி விசாரித்திருக்கிறார். அவர் ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசியிருக்கார். DMKல இருந்து காங்கிரஸ் ஷிஃப்ட் ஆகலாம். அப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னா காங்கிரஸ் மட்டும் தனியா வெளியில வராது. வெறும் 4.5% ஓட்டு வங்கி வைத்திருக்கும் காங்கிரஸ் வெளியேறுவதால் திமுக கூட்டணிக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுவிடும்? அது கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகள் யாருக்கும் அந்த 4% கூட கிடையாது. அதுதான் பாதிப்பு. ராம்தாஸ் திமுக கூட்டணிக்குள்ள ஒட்டிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் திருமாவளவன் அங்க ஒட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். NDAவுக்குள்ள அவங்க 2 பேரும் 2 அணியாகவே இருந்து விட்டு போட்டு இதுல என்ன பிரச்சனை? கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். திமுக கூட்டணியில் இருந்து வெளியே வருகிறதா காங்கிரஸ்? KS அழகிரி வித்தியாசமாக பேசி இருக்கிறாரே. வணக்கம் நண்பர்களே. காங்கிரசுடைய முன்னாள் மாநில தலைவர் KS அழகிரி ரொம்ப ஒரு வித்தியாசமான டோன்ல பேசி இருக்கிறார். ஜஸ்ட் 2 டேஸ்க்கு முன்னால அவர் என்ன சொல்லி இருந்தார்னா, நாங்க தொகுதி கொஞ்சம் கூட கேட்கிறோம், ஆட்சியில பங்கு கேட்கிறோம் அப்படின்னா அதனுடைய பொருள் திமுக கூட்டணியிலிருந்து விலகுகிறோம் என்பதல்ல அப்படின்னு சொல்லியிருந்தார். கூட்டணியில எங்களுக்கு அதிக இடங்களும் அதிகாரத்துல பகிர்வும் தான் கேட்கிறோம். அது நட்புக்கு விரோதமானதோ நட்புக்கு எதிரான ஒரு இலக்கணமோ அல்ல. அதுக்காக நாங்க திமுக கூட்டணியை விட்டுருவோம், விஜய் கிட்ட பேசுறதுனால நாங்க திமுகவுக்கு எதிர்ப்பு, இதெல்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க அப்படிலாம். ஆனா இப்போ கம்ப்ளீட்டா வேற விதமாக பேசி இருக்கிறார். நேற்றைக்கு 7ஆம் தேதி விழுப்புரத்துல இந்த வாக்குரிமை திருட்டு தொடர்பான கையெழுத்து இயக்கம் ஒன்றை அவர் தொடங்கி வைத்தார். அப்ப தொடங்கி வச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் செய்தியாளர்கிட்ட பேசுகிறார். பேசுறப்போ DMK ஸ்டாண்டுக்கு எதிராக அவர் பேசுகிறார். இதுவரைக்கும் காங்கிரஸ் நேரடியாக வெளிப்படுத்தாத ஒரு டோன். அதில் குறிப்பா அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக KS அழகிரி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துகள் அசாதாரணமானவை. அந்த கருத்துக்களை வச்சு பார்க்கிறப்போ திட்டவட்டமா DMK கூட்டணியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறக்கூடிய மனநிலைக்கு காங்கிரஸ் வந்திருக்கிறது என்பதை ரொம்ப சாதாரண மேலோட்டமா படிச்சாலே யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம். அப்படி KS அழகிரி என்ன சொல்லி இருந்தார் அப்படின்னா, கரூர் சம்பவத்துக்கு எந்த அளவுக்கு விஜய் மேல தவறு உண்டோ அதே அளவுக்கு காவல்துறையினர் மீதும் தவறு இருக்கிறது. காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியரும் சரி எஸ்பியும் சரி ரொம்ப நெரிசலான இடத்தை ஒதுக்கி இருக்காங்க. ஒரு உருப்படியான இடத்தை ஏன் அவங்க ஒதுக்கல அப்படின்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது இதுல குற்றம் இருக்கு. அந்த இடத்தை எப்படி அவங்க கொடுத்தாங்க? விஜய் கட்சியை விரும்பி கேட்டிருந்தா கூட அவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள். விஜய் கட்சி விரும்பி கேட்டிருந்தா கூட காவல்துறை என்ன சொல்லியிருக்கணும், ஆட்சித்தலைவர் என்ன சொல்லியிருக்கணும்னா, அது நீங்க கூட்டுற கூட்டத்துக்கு அந்த இடம் பத்தாது, நீங்க வேற எங்கேயாவது போய் செய்யுங்க, ஒதுக்குப்புறமா செய்யுங்கன்னு தான் சொல்லியிருக்கோம். அதோடு மட்டுமல்ல, விஜய் தாமதமா வந்ததுதான் காரணங்கிற மாதிரி காட்டுறாங்க. விஜய் தாமதமாக வந்தது அங்க நடந்த அசம்பாவிதத்துக்கு காரணம் அல்ல, மிக மிக அதிகமான கூட்டம் வந்ததுதான் காரணம். கூட்டத்தை எப்படி சமாளிப்பது என்று விஜய் கட்சியினருக்கும் தெரியவில்லை, காவல்துறையினருக்கும் தெரியவில்லை. நீங்க அவர் லேட்டா வந்தார் அதுதான் காரணங்கிறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் காரணம் கிடையாது. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, எம்ஜிஆர் மறுநாள் வருவார். முதல் நாள் கூட்டம் சொல்லிட்டு மறுநாள் வருவார், ஜனங்க படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, எல்லாரும் எழுப்புவாங்க, எம்ஜிஆர் வந்துட்டார் வாங்கன்னு சொல்லி எழுப்புவாங்க. அதுக்கு வர இந்த கூட்டத்தை கேட்டு வருவாங்க. அதற்கெல்லாம் சம்பந்தம் இல்லை. பெரும் கூட்டம். அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த அவர்களுக்கும் தெரியவில்லை, காவல்துறைக்கும் தெரியல. அதனால்தான் எங்களுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவரான ப. சிதம்பரம் அவர்கள் தெளிவாக சொன்னார், கரூர் சம்பவம் தொடர்பாக நாலாபுரமும் காரணங்கள் உள்ளன என்று கூறியிருக்கிறார். எங்களுடைய தலைவர் சிதம்பரம் அவர்கள் கரூர் விபத்தை மிக அழகாக எடுத்து சொன்னார். 4 புறங்களிலும் இதில் தவறு இருக்கிறது. எனவே இந்த தவறை சரி செய்ய வேண்டியதுதான் முதல் கடமை என்று அவர்கள் அழகாக எடுத்து சொன்னார். நீங்க ஒரு தரப்புல தான் தவறுன்னு அவர் சொல்ல, எல்லா பக்கங்களிலும் தவறு இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார். அதே போல விஜய் தொடர்பான வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஒரு நீதிபதி போல அல்லாமல் அரசியல்வாதியை போல பேசி இருக்கிறார். அதே நேரத்தில் தன்னை நோக்கி செருப்பை வீசிய ஒருவர் தொடர்பாக
உச்ச நீதிமன்ற நீதிபதி கவாய் அவர்கள் எப்படி பேசுகிறார் என்பதை பாருங்கள். எனவே எப்படி பேச வேண்டும் என்பதை மற்ற நீதிபதிகள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாயை பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு KS அழகிரி அட்வைஸ் தந்திருக்கிறார். நீங்க ஒரு நெருக்கடி நேரத்தில் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இன்றைய உதாரணம் கவாய், உச்ச நீதிமன்ற நீதிபதி தான். அப்படி ஒரு நீதிபதி இருக்கிறார். இப்போ சென்னையிலேயே இந்த விஜயுடைய வழக்கை ஒரு நீதிபதி விசாரித்திருக்கிறார். அவர் ஒரு அரசியல்வாதி மாதிரி பேசியிருக்கார். நான் தீர்ப்பை நான் விமர்சிக்க நான் விரும்பலை. நான் அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லை, அது உள்ளார நான் போகலை. ஆனால் ஒரு நீதிபதி அதை மாதிரியே அவர் விமர்சனம் கொடுக்கறது? நீங்கள் உங்களுக்கு என்ன வழங்கப்பட்டதோ அதற்கான தீர்ப்பை நீங்கள் தர வேண்டுமே ஒழிய நீங்கள் ஒரு கட்சி தலைவர் மாதிரி பேசுகிறீங்க. நீங்கள் கவாயை பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஒரே உதாரணம் அவங்களுக்குள்ளார தான் நம்ம சொல்லலாம். கவாய் ஒரு நெருக்கடியை எப்படி சமாளித்தார், நீங்கள் ஒரு தீர்ப்பை எப்படி வழங்குகிறீர்கள், அதெல்லாம் நியாயமானு பார்க்கணும். சோ இதுல இந்த நீதிபதியை பத்தி பேசுறப்போ ஒரு இடத்துல ரொம்ப கவனமா ஒரு வார்த்தை விடுறாரு. என்னன்னா, நான் அந்த தீர்ப்பை விமர்சிக்கவில்லை, சோ அவர் கொடுத்த தீர்ப்பை விமர்சிக்கல, ஆனா நீதிபதியை விமர்சிக்கிறேன் அப்படிங்கறத அவர் ரொம்ப தெளிவாக புட்டு புட்டு வைத்திருக்கிறார். இது அத்தனையுமே டிஎம்கேக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட். கரூர் அசம்பாவிதம் தொடர்பா டிஎம்கேட ஸ்டாண்ட் என்னன்னா, இந்த மொத்த அசம்பாவிதத்துக்கு காரணமே விஜய், அதுதான். சோ டோட்டலா விஜயை பிக்ஸ் பண்றதுதான் அவங்க நோக்கம். ஆனால் KS அழகிரி என்ன வெளிப்படுத்துகிறார்னா, அந்த அசம்பாவிதத்துக்கு அரசும் பொறுப்பு. சும்மா மொத்தத்தையும் நீங்க விஜய் தலையில கட்டிட்டு தப்பிச்சிட முடியாது, உங்களுக்கும் பொறுப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறார். இது காங்கிரஸ் நிலைப்பாட்டில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய முக்கியமான ஷிப்ட். இதுக்கு அவர் எதை மேற்கோள் காட்டுறாருன்னா, சிதம்பரம் சொல்லி இருப்பதை மேற்கோள் காட்டுகிறார். கரூர் சம்பவம் தொடர்பாக நாலாபுரமும் தவறுகள் உள்ளன அப்படின்னு சிதம்பரம் சொல்லி இருக்கிறாருங்கிறத சொல்றார். சோ இதுக்கு எல்லோரும் தான் பொறுப்பேற்கணும், அரசும் பொறுப்பேற்கணும். அதுவும் குறிப்பா என்ன, காவல்துறை அவர் சாடுகிறார், மாவட்ட ஆட்சியரை சாடுகிறார். காவல்துறையை சாடுறாருன்னா இன்டைரக்டா அதனுடைய பொருள் ஸ்டாலினை சாடுகிறார்னு அர்த்தம். ஏன்னா காவல்துறை ஸ்டாலினுக்கு கீழே வருகிறது. முதல்வருடைய மேற்பார்வையின் கீழ் தான் காவல்துறை இயங்குகிறது. காவல்துறைக்கு பொறுப்பான அமைச்சரே முதல்வர் ஸ்டாலின் தான். அப்ப காவல்துறையின் பொறுப்புன்னு KS அழகிரி சொன்னால் அவருடைய பொருள் என்ன? அதை விட நீதிபதியை அவர் விமர்சித்திருப்பது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு தெரிய விஜய் தொடர்பாக விசாரித்து உத்தரவு பிறப்பித்த நீதிபதி குறித்து ரொம்ப வெளிப்படையாக ஒரு கடுமையான விமர்சனத்தை வைத்த ஒரே அரசியல் தலைவர் KS அழகிரின்னு நினைக்கிறேன். நீதிபதி அரசியல்வாதியை போல பேசியிருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இது மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இதை வச்சு பார்க்கிறப்பதான் இதுக்கு மேலேயும் டிஎம்கேயோட ஒட்டி உறவாடணுங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிற முடிவை நோக்கி காங்கிரஸ் நகர்ந்து இருக்கிறதோ என்று எண்ண தோன்றுகிறது. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், பிரியங்கா காந்திக்கு விஜயோட அலையன்ஸ் வச்சா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளது அப்படின்னு. அதுக்கு அவங்க வேற விதமான கோணத்துல சிந்திக்கிறாங்க. விஜயோட அலையன்ஸ் வச்சு தமிழ்நாட்டுல பெருசா ஜெயிக்கலைனாலும் பரவாயில்லை, கேரளத்துல விஜய வச்சு தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு கேரளத்தில் ஆட்சியை கைப்பற்றி விடலாம் அப்படின்னு பிரியங்கா காந்தி திட்டமிடுகிறார். ஏன்னா கேரளத்துல விஜய்க்கு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. விஜயனுடைய சினிமா எல்லாமே ஹவுஸ்ஃபுல் ஆகும். கேரளத்துல மம்முட்டியை காட்டிலும் மோகன்லாலை காட்டிலும் ரொம்ப பிரபலமான ரொம்ப ரொம்ப ஒரு டாப் மோஸ்ட் ஸ்டார் யாருன்னு கேட்டா விஜய் தான். அதனால விஜயுடைய பாப்புலாரிட்டியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டுல இந்த 8 சீட்டுக்கும் 10 சீட்டுக்கு அலையாமல் கேரளத்துல ஆட்சியை கைப்பற்ற வேலையை பார்ப்போம். ஏன்னா போன தடவை ஆட்சியை கோட்டை விட்டாச்சு, இந்த தடவையும் கோட்டை விட்டுறக்கூடாது. இதுல பிரியங்கா காந்தி ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். வருகிற 10ஆம் தேதி கொலம்பியாவிலிருந்து ராகுல் காந்தி வந்தவுடன் அநேகமா இது தொடர்பா டிஸ்கஸ் பண்ணி விரைவிலேயே முடிவெடுப்பார்கள் என்று தெரிகிறது. அப்படி முடிவெடுத்துட்டாங்கன்னா அநேகமா ராகுல் காந்தி கரூர் வரைக்கும் வரலாம். இவ்வளவும் இருக்கு. இந்த சூழ்நிலையில KS அழகிரி இவ்வாறு பேசியிருக்கிறார். அதனால விழுப்புரம் செய்தியாளர் சந்திப்புல KS பேசின பேச்ச அவ்வளவு ஈஸியா யாரும் எடுத்துக்கொள்ள முடியாது. அது ஆழ்ந்த பொருள் புரிந்த பேச்சு. நீதிபதியை விமர்சிக்க கூடிய அளவுக்கு வந்துவிட்டால் காங்கிரஸ் ஏதேனும் முடிவு எடுத்து விட்டதோ? இருக்கலாம், உங்க டவுட் சரியா கூட இருக்கலாம். அதான் நான் சொன்னேன், நீதிபதி மேல அவர் பேசின பேச்சின் மேல பலருக்கு விமர்சனம் இருந்தாலும் எந்த ஒரு அரசியல் தலைவரும் பொது வெளியில அந்த விமர்சனத்தை முன்வைக்கிறார். ஆனால் பொது வெளியில பிரஸ் மீட்ல வச்சு KS அழகிரி அதை சொல்லுகிறார். அது பல்வேறு நாளேடுகளுடைய இணையதளங்களில் அப்படியே வந்திருக்கிறது. சோ இந்த அளவுக்கு பாயிண்ட் பிளாங்கா KS அழகிரி பேசுகிறார் அப்படின்னா அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க
அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த முடிவுங்கிறத தான் நான் நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு டெசிஷனை எடுத்து அனௌன்ஸ் பண்ற வரைக்கும் அது முடிவல்ல, அதை ஸ்டாண்டுங்கிற மாதிரி தான் நம்ம பேசி ஆகணும். அனௌன்ஸ் பண்ணிட்டால் அது முடிவு. ஸோ நான் ரொம்ப கேர்ஃபுல்லா பேசணுங்கிறதுனால நிலைப்பாடுன்னு சொல்லிட்டு இருந்தேன். நீங்க உடைச்சு கேட்டீங்க, அநேகமா அப்படித்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டிஎம்கேல இருந்து காங்கிரஸ் ஷிஃப்ட் ஆகலாம். ஆனால் அப்படி ஷிஃப்ட் ஆச்சுன்னா காங்கிரஸ் மட்டும் தனியா வெளியில வராது, அது கூட ஒரு 2 கட்சியும் சேர்த்தே எடுத்துட்டு வரும். காங்கிரஸ் வெளியில வந்து அதோட ஒரு வாலும் வரும். அந்த வாலு அநேகமா சிபிஐயா இருக்கும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் சிபிஐஎம், இந்த 2 கூட சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படினாலும் சிபிஐ கூட வரும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து சிபிஐ ஐடென்டிட்டியே காங்கிரஸ் தான். அதனால காங்கிரஸ் வந்தால் சிபிஐயும் சேர்ந்தே வரும். விசிகா வெளியே வருமா? அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் மிக கடுமையாக விஜயை விமர்சித்து இருக்கிறார். அது சில நாட்களுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம். அது 41 பேர் உயிரிழந்ததை பற்றி அவர் கவலைப்படல. அதுக்காக கொஞ்சம் கூட அவருடைய முகத்துல சோக நிழலே கிடையாது. ரொம்ப ஹஸ்கி வாய்ஸ்ல பேசினா சோகமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு அவர் பேசுற மாதிரி தான் தெரியுதே தவிர அவர் உடற்பூர்வமா அவர் வந்து அதுக்கு வருந்துவதாக தெரியவில்லை. கருத்தியல் சார்ந்து அவர் எதையுமே பேசல. அவர் என்ன செய்ய போறார் தமிழ்நாட்டுக்கு அவர் எதுவுமே பேசல. திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு, திமுக வெறுப்பு, இப்படி பல பேரை தமிழ்நாட்டில் இறக்கி விட்டுருது ஆர்எஸ்எஸ். அதுல இவர் ஒருத்தர். அவர் வந்து இந்த மொத்த நிகழ்வுக்கும் கரூர் அசம்பாவிதத்துக்கும் திரும்ப அவர் வந்து கரூர் அசம்பாவிதம் மொத்தத்துக்கும் ரீசன் வந்து விஜய் தான் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டோட தான் அவர் இருக்கிறார். ஆனால் KS அழகிரியுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது இந்த சம்பவத்துக்கு 2 சாராரும் பொறுப்பு. விஜய் கட்சியினருக்கும் பொறுப்பு இருக்கு 50%, அரசுக்கும் பொறுப்பு இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுகிறார். அப்படிங்கிறப்போ கரூர் சம்பவத்தை பற்றின பார்வையில இந்த 2 தலைவர்களும் டயகனலி ஆப்போசிட்டா இருக்காங்க. அப்படிங்கிறப்போ திருமாவளவன் அநேகமா திமுகவுடன் தான் ஒட்டி கொண்டிருப்பார். அதுக்கு என்ன காரணங்கிறத சொல்றேன். எங்கேயாவது நம்ம போயிட்டா இந்த இடத்துக்கு ராம்தாஸ் துண்டு போட்டுருவாரோன்னு அவர் பயப்படுவார். சோ ராம்தாஸ் திமுக கூட்டணிக்குள்ள ஒட்டி கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் திருமாவளவன் அங்க ஒட்டி கொண்டே இருக்க வேண்டும். திருமாவளவனுக்கு எங்க ஓட் பேங்க் இருக்கோ, எது அவருடைய செல்வாக்கு மண்டலமோ அந்த மண்டலத்துல அவருடைய அரசியல் அப்படிங்கிறது பாமக எதிர்ப்பில் தான் இருக்கிறது. நீங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜோனை, நீங்க இதுவரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஜோனை நீங்க அப்படியே தூக்கி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏதாவது உங்களுடைய அரசியல் எதிரிக்கு அப்படியே கொடுத்துட்டு போவீங்களா? நீங்க இந்த பக்கம் வந்தா அதை யார் ஃபில்அப் பண்ணுவான்னு தெரியும். அப்படிங்கிறப்ப திரும்ப எப்படி வெளியில வருவாரு? பிஎம்கே வந்து ஒட்டிடக்கூடாதுங்கிறதுக்காகவாது அவர் ஒட்டி கொண்டுதான் இருப்பார். அதனாலதான் நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி 2 வெளியில வரும் சொன்னேனே ஒழிய திரும்ப வெளியில வருவார்னு சொல்லல. காங்கிரஸ் வெளியேறினால் அதை ஈடு செய்ய திமுக வேறு யாரை உள்ளே இழுக்கும்? ஒருவேளை டிடிவி தினகரன், கட்சி இல்லாமல் தனிநபராக இயங்கி கொண்டிருக்கக்கூடிய OPS, இவர்களை எல்லாம் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஏற்கனவே டிடிவி தினகரன் கிட்டத்தட்ட ஸ்டாலின் சப்போர்ட்ல தான் பேசிட்டு இருக்காரு. முழுக்க ஸ்டாலினை ஆதரித்து அவர் வெளிப்படையாகவே பேச தொடங்கி விட்டார். அப்படிங்கிறப்போ அவரை வந்து ஸ்டாலின் ஈர்க்கலாம், அவரும் அங்க போய் தஞ்சமடையலாம். அதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே என்டிஏவில் இருந்த பாமக, பிரேமலதா போன்றவர்கள் தொடர்வார்களா அல்லது அவர்களும் ஊசலாட்டத்திற்கு உள்ளாவார்களா? இல்ல, ஒரு ஊசலாட்டமும் இருக்காது. பிரேமலதா கடைசியில என்டிஏவுக்குள்ளதான் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல அன்புமணி ராமதாஸ் அவர் என்டிஏவுக்குள்ளதான் வருவார். இப்ப பிஜேபியினுடைய தேர்தல் பொறுப்பாளர் வைஜெயந்த் பாண்டா இங்க வந்திருக்கிறார். வந்து அவரை சந்திக்கிறதுக்கு அன்புமணி தரப்புல இருந்து AK மூர்த்தி வந்து கமலாலயத்துக்கே வந்து அவரை சந்தித்து விட்டு சென்றிருக்கிறார். அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? அதே பைஜெயந்த் பாண்டா மருத்துவமனைக்கு சென்று ராம்தாஸ் அவர்களை சந்தித்து இருக்கிறார். பட் ராம்தாஸையும் அதே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய வைகோவையும் இவர்கள் மட்டுமல்ல எல்லா தரப்பு தலைவர்களும் வந்து பார்த்து இருக்கிறார்கள். அதனால ராம்தாஸை பார்த்து நலம் விசாரிக்கிறது கூட இருந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த நலம் விசாரிப்பு ஒரு நெருக்கத்தை கொண்டு வரும். அது வந்து திரும்பவும் என்டிஏக்குள்ள வரணுங்கிற ஒரு விருப்பத்தை கொண்டு வரலாம். இன்னொன்னு, போன தேர்தலில் கூட ராம்தாஸ் அவர்கள் ஏடிஎம்கேட அலைன்ஸ் வைக்கணும்னு சொன்னவர் தானே. இப்ப ஏடிஎம்கேயே இந்த என்டிஏல இருக்கிறப்போ ராம்தாஸுக்கு என்ன பிரச்சனை? ராம்தாஸுக்கு பிரச்சனை கூட்டணியே கிடையாது, ராம்தாஸுக்கு பிரச்சனை அன்புமணி. அப்படின்னா எந்த புள்ளியில அவங்க முரண்படுறாங்களோ அதை சால்வ் பண்ணும், 2 பேருக்கு இடையில ஒரு சமரசத்தை உருவாக்கும். அப்படி இல்லையா, சமரசத்தை உருவாக்க முடியலையா, 2 பேர்த்தையும் தனித்தனியா பேசி நீங்க 2 பேரும் உங்க இஷ்டத்துக்கு தனியாவே இயங்குங்க. நீங்க உங்களுக்குள்ள பேசி எண்ணிக்கை ராசியாரிங்களோ ஆயிக்கங்க. ஆனால் நீங்க 2 பேருமே தனித்தனியாகவே எங்களுடைய கூட்டணிக்குள் வாருங்கள்னு சொல்லி என்டிஏவுக்குள்ள அவங்களை ஈர்க்க பார்க்கணும். என்டிஏவுக்குள்ள அவங்க 2 பேரும் 2 அணியாகவே இருந்து விட்டு போட்டு இதுல என்ன பிரச்சனை? 2 பேருக்கு தனித்தனியாவே சீட்டு வழங்கிட்டு போகலாம்.
2 பேரும் ஒன்னா இருந்தால் பிஎம்கேக்கு எவ்வளவு சீட் தருவாங்களோ அந்த சீட்டை கணக்கு பண்ணி அதை 2 பேருக்கு ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துட்டு போகலாம். அநேகமா இந்த டைரக்ஷன்ல தான் ஒரு ஃபார்முலா அவங்க ரெடி பண்ணுவாங்க, பிஜேபி ரெடி பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால 2 பேரையும் அகாமடேட் பண்ணுவாங்க. இல்ல அன்புமணி ஒரு பக்கம், ராம்தாஸ் ஒரு பக்கம் நின்னாலும் இது 2 பேருக்குமே ஆதாயம் இல்லாம போயிடும். அப்போ இவர்களே முன்னின்று பாமகவை உடைத்தது போல ஆகிவிடும். இதுவரைக்கும் ஒரு தலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய கட்சியை ஏதேனும் செகண்ட் லைன் லீடர்ஸோ தேர்ட் லைன் லீடர்ஸோ வெளியில போறவங்க தான் உடைப்பாங்க. தாங்கள் உருவாக்கிய கட்சியை தலைவர்களே உடைத்த வரலாறு கிடையாது. இங்க அந்த வேலையை தலைவர்களாக இருக்கக்கூடிய ராம்தாஸும் அன்புமணி ராமதாஸுமே பார்த்தால் அவருடைய அடிப்படை அடையாளமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இருத்தல் கேள்விக்குள்ளார். வெரி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிஎம்கே காணாமல் போய்விடும். அதனால் 2 தலைவர்களும் அந்த தவறு செய்ய மாட்டாங்க. அதற்கான மெச்சூரிட்டி, அறிவு முதிர்ச்சி 2 பேருக்குமே உண்டு. தங்களுக்கு இருக்கிற ஓட்டை இவர்களே முன்னின்று 2ஆக பிரித்தால் யாருக்கு ஆதாயம்? இவங்க கஷ்டப்பட்டு ஊட்டி ஊட்டி வளர்ந்த பாமகவை இவர்களே தெருவில் ஒண்ணும் இல்லாம ஆக்குவாங்களா? அதனால ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல அவங்க ஒன்னாத்தான் சேர்ந்தாகணும். அட்லீஸ்ட் ஒரு கூட்டணிக்குள்ளேயாவது வந்துதான் ஆக வேண்டும். அப்படி வந்தால் அவர்கள் என்டிஏ தான் வருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவருடைய நேச்சுரல் சாய்ஸ் என்டிஏவாகத்தான் இருக்கும். பிரேமலதா கரூர் சம்பவத்தில் அரசு மீது 5 தவறு, விஜய் மீது 5 தவறு என வரிசைப்படுத்துகிறார். எனில் அவர் 2 பக்கமும் துண்டு போட்டு காத்திருக்கிறாரோ? ஆட்சியாளர்கள் மேல ஒரு 5 தப்பு, விஜய் மேல ஒரு 5 தப்பு மட்டும் நான் சொல்றேன். என்ன, நான் நேரா போய் பார்த்தேன். எல்லா மக்கள் பாதிக்கப்பட்டவங்க என்கிட்ட சொன்னதை கிருஷ்ணகிரியில உங்க முன்னாடி சொல்றேன். 2 பக்கம் துண்டு போடலாம். அவர் நடுமையே பேசுறார். விஜய் சைட்லயும் தப்பு இருக்குங்கிற சொன்ன டயத்துல வரணும். நீங்க 7 மணி நேரம் 8 மணி நேரம் கழிச்சு வந்தீங்கன்னா 8 மணி நேரம் அப்படியே கூட்டம் பெருகிட்டே போகும்ல, அப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாதுல அப்படிங்கிறாங்க. விஜய் குறித்த நேரத்தில் அங்க வரவே இல்லை. இது முதல் தவறு விஜய் செய்தது. ஏன் வரல? உங்களை பார்க்க காலையில 9 மணில இருந்து மக்கள் நிக்கிறாங்கல்ல, சாப்பிடாம தண்ணி குடிக்காம வெயில்ல குழந்தை குட்டிய தூக்கிட்டு பொம்பளை பிள்ளைங்க நிக்கிறாங்கல்ல ரோட்ல. அந்த பொறுப்பு உங்களுக்கு வேண்டாமா? நீங்க வீட்டுல இருந்து கிளம்புறதே தனி பிளைட்ல தான் வரீங்க. அதுவும் 11 மணிக்கு தான் வீட்டுல இருந்தே கிளம்புறாரு. தப்பு அது. அப்புறம் நட்பாக சில அட்வைஸ் எல்லாம் சொல்றாங்க. சும்மா வீட்டுக்குள்ளேயே எதுக்கு உட்காந்துட்டு இருக்கீங்க, வெளியில வாங்க, பேசுங்க. என்ன பண்ணிடுவாங்க? கைது செஞ்சிருவாங்களா? என்ன தூக்கிலையா போட போறாங்க? என்ன கத்தியா தொங்கிட்டு இருக்கு? ஒண்ணுமில்லையே, வெளியில வாங்கல அப்படிங்கிறாங்க. நீ வந்து அப்படியே பிளைட்ல போய் வீட்டுக்குள்ள போனது தப்பு. இன்னைக்கு வரைக்கும் வெளியே வராதது தப்பு. போ, என்ன பண்ண போறாங்க? பண்ணட்டுமே, கைது பண்ணட்டும். நம்ம நாட்டுல கைது பண்ண தலைவர்கள் தான் வாழ்ந்ததா சரித்திரம், சரித்திரத்தை உருவாக்கியதா சரித்திரம். எத்தனையோ விபத்து நடந்துருச்சு, உன்னை அறியாம ஒரு விபத்து நடந்துருச்சுன்னு சொல்லுங்க. நீங்க அரசியலுக்குன்னு வந்தாச்சுன்னா வெளியில வர்ற துணிச்சல் இருக்கணும்ல. ஒண்ணு வீட்டுக்குள்ளேயே மடங்கிட்டு இருக்கிறது, வெளியில வந்துட்டா வேனுக்குள்ளேயே மடங்கிட்டு இருந்துக்கிறதா, அப்புறம் நீங்க என்ன அரசியல் பண்ணுவீங்க? இதத்தான் கிருஷ்ணகிரியில வச்சு பிரேமலதா அண்மையில சொன்னார். அதனால பிரேமலதா நடுமையோட பேசி இருக்கிறார். இவர் நடுமையா பேசுறதுனாலயே என்டிஏ பக்கமும் துண்டு, டிஎம்கே பக்கமும் துண்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு இயல்பான பேச்சு, இயல்பான வெளிப்பாடு. எப்போதுமே பிரேமலதா அந்த மாதிரி தான் பேசுவாங்க. வெறும் 4.5% ஓட்டு வங்கி வைத்திருக்கும் காங்கிரஸ் வெளியேறுவதால் திமுக கூட்டணிக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டுவிடும்? என்ன பாதிப்புன்னா, அது கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகள் யாருக்கும் அந்த 4% கூட கிடையாது. அதுதான் பாதிப்பு. டிஎம்கே தாண்டி அந்த கூட்டணியில் இருக்க கட்சிக்கு என்னங்க ஓட்டு இருக்கு? நீங்க தனியா பாத்தீங்கன்னா திருமாவுக்கு என்ன ஓட்டு வந்துடும்? ஏதோ ஜெயிச்சிட்டு இருக்கிறா, 2 சீட்டு ஒத்த சீட்டு ஜெயிச்சிட்டு இருக்கனால அவர் தலைவர் மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவர் தனியா நின்று ஓட்டு வாங்கி காட்ட சொல்லுங்களேன், எவ்வளவு வாங்கிடுவார் அவரு? இதுக்கு முன்னால மக்கள் நல கூட்டணின்னு ஒண்ணுல அங்கமா இருந்தாரு, அவர் எவ்வளவு ஓட்டு வாங்கினாரு? அதே போல நீங்க கம்யூனிஸ்டுகளை எடுத்துக்கங்க. இதர கட்சிங்கிறதால கம்யூனிஸ்ட் சொல்ல, அது ஒரு 0.5%. சிபிஐஎம் ஒரு 0.5%. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல கம்யூனிஸ்ட் 0.5% கட்சி. சரி, ஒருவேளை டிடிவி தினகரன் அங்க போறாரு வச்சுப்போமே, அது என்னோட அசம்ஷன் தான். தினகரன் தானே முடிவெடுக்கணும். ரைட்டு, தினகரனுடைய பர்சன்டேஜ் என்ன? அந்த 18 தொகுதி இடைத்தேர்தல் வந்தப்போ கிட்டத்தட்ட 8% மேல இருந்தாரு. அதே லோக்சபா எலெக்ஷன் 2019 லோக்சபா எலெக்ஷன்ல 5% அண்ட் ஆடு இருந்தாரு. 5.3 ஏதோ ஒண்ணு இருந்தாரு. அப்புறம் 2021 சட்டப்பேரவை தேர்தல் 2.3% வாங்கினாரு. இப்போ நடந்து முடிஞ்சிருக்க லோக்சபா எலெக்ஷன்ல 0.9%. சரி, கௌரவமா 1% வாங்கியிருக்காரு. அநேகமா அவருக்குன்னு இருக்கிற ஓட்டு 1-1.5%. அப்படிங்கிறப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய டிஎம்கே கூட்டணியில டிஎம்கேக்கு அடுத்தபடி ஒரு சைசபிள் ஓட்டு வச்சிருக்கக்கூடிய கட்சி அப்படிங்கிறது காங்கிரஸ். இது ஒண்ணு. இது தமிழ்நாட்டுக்குள்ள வச்சிருக்கிறது. அதை தாண்டி அது ஒரு ஆல் இந்தியா பார்ட்டியாக இருக்கிறதுனாலையும்
இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்லயும் அதுக்கு ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கிறதுனாலையும் டிஎம்கேக்கு அது தேவையும் பட்டது. டிஎம்கேவுடைய ஒரு பிரச்சனையை தேசிய அளவுல எதிரொலிக்கிறதுக்கு காங்கிரஸ் ஒரு மவுத் பீஸா இருந்தது. அதனாலதான் அதுக்கு இவ்வளவுதான் தமிழ்நாட்டுல ஓட்டு அப்படி தெரிஞ்ச நிலையிலையும் ஒரு கௌரவமான சீட்டை லோக்சபா எலெக்ஷன்ல ஸ்டாலின் கொடுத்துட்டே வந்தார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தேசிய கட்சி நமக்கு தேவை அப்படின்னு அவர் கருதினார். இப்ப இந்த லோக்சபா எலெக்ஷன்ல காங்கிரஸ் 99 சீட் ஜெயிச்சிருக்கு, சாதாரணம் இல்ல. இன்னும் ஒரு சீட்டு ஜெயிச்சிருந்தா ட்ரிபிள் டிஜிட் போயிருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த அளவுக்கான ஒரு கட்சியினுடைய சகாயம் தனக்கு தேவை அப்படின்னு ஸ்டாலின் கருதினார். ஏன்னா ஆல் இண்டியா லெவல்ல ஒரு பெரிய கட்சியுடைய பேக்கப் இருக்கணும்ல. இன்னைக்கும் பிஜேபிக்கு அடுத்து காங்கிரஸ் தானே. ஏன்னா அகில இந்திய அளவுல டபுள் டிஜிட்ல வாக்கு பெறக்கூடியது 2 கட்சிகள் தான், ஒன்னு பிஜேபி, இன்னொன்னு காங்கிரஸ். மற்ற எல்லா கட்சியும் இன்க்ளூடிங் திரிணாமுல் காங்கிரஸ், டிஎம்கே எல்லாமே சிங்கிள் டிஜிட் பார்ட்டி. லோக்சபா எலெக்ஷன்ல எல்லா கட்சியும் வாங்கிய வாக்கு சதவீதத்தை பாருங்க, பிஜேபியும் காங்கிரஸ் மட்டும் தான் டபுள் டிஜிட்ல இருக்கும், மத்த எல்லாம் சிங்கிள் டிஜிட் பார்ட்டி. அதுதான் இன்னைக்கு காங்கிரஸ் கொஞ்சம் ஏதோ மரியாதைக்குரிய கட்சியா மத்தவங்க கருதிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ காங்கிரஸ் இழக்கிறதன் மூலமா ஒரு தேசிய அளவிலான ஒரு பெரிய நட்பு ஒன்றை டிஎம்கே இழக்கிறதுன்னு பொருள். இன்னொன்னு, இங்க காங்கிரஸ் ஒரு 4-4.5% போகுது. அதோட மட்டுமல்ல, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. காங்கிரஸ் வேணும்னு டிஎம்கே நினைக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, காங்கிரஸோட இருக்கிறப்பதான் மைனாரிட்டிஸோட ஓட்டு டோட்டலா டிஎம்கேக்கு வரும். ஏன்னா கிறிஸ்டியன்ஸ் காங்கிரஸ் மேல பற்றுதலோட இருக்காங்க. ஏன்னா சோனியா காந்தி கிறிஸ்தவர், பிரியங்கா காந்தி பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிறிஸ்தவர், எல்லாம் கேத்தலிக் கிறிஸ்டியன்ஸ் வேற. அதே போல முஸ்லிம்ஸ் தேசிய அளவுல அவங்க ப்ரிஃபர் பண்ணக்கூடிய கட்சி காங்கிரஸ். இப்ப காங்கிரஸும் டிஎம்கேயும் சேர்ந்தே இருந்தனாலதான் சிறுபான்மையினர் ஓட்டும் டோட்டலா டிஎம்கேக்கு அந்த கூட்டணிக்கு கிடைத்து கொண்டே இருந்தது. இப்ப காங்கிரஸ் ஷிஃப்ட் ஆகி விஜயோட போயிடுச்சுன்னு வைங்க, கம்ப்ளீட்டா இன்க்ளூடிங் முஸ்லிம்ஸ் ஓட், டோட்டலா மைனாரிட்டிஸ் ஓட்டு அப்படியே விஜய் காங்கிரஸ் காம்போவுக்கு போயிடும். அதனால காங்கிரஸுக்கு இயல்பா கிடைக்கக்கூடிய ஒரு 4-4.5% பிளஸ் மைனாரிட்டிஸ் ஓட்டு, இந்த ரெண்டும் சேர்ந்து டிஎம்கே விட்டு வெளியில வந்து அப்படின்னா அது எவ்வளவு பெரிய இழப்பா இருக்கும்னு பாரு. அதனால நீங்க இத சுருக்கமா சொல்லணும்னா, காங்கிரஸுக்கு உண்டான வாக்குகள் கம்மி, ஆனால் அதனுடைய இம்பாக்ட் ரொம்ப அதிகம். இத புரிஞ்சுக்கணும். எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கிறாரே வைஜெயந்த் பாண்டா. எஸ், இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு. பிஜேபி தேர்தல் பொறுப்பாளர் வைஜெயந்த் பாண்டா தற்போது சென்னை வந்திருந்தார். அப்போ தமிழக என்டிஏ தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மரியாதை நிமித்தம் சந்தித்தார். கூட நயினார் நாகேந்திரன் அவர்களும் போயிருந்தார். தொடர்ந்து அவங்க பேசியிருக்காங்க, விவாதிச்சிருக்காங்க. அது தவிர மதுரையில வர்ற 12ஆம் தேதி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்குகிறார் நயினார் நாகேந்திரன். அந்த சுற்றுப்பயணத்தை தொடக்கி வைக்கிற அந்த தொடக்க நிகழ்வுல பங்கேற்க வேண்டும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு வைஜெயந்த் பாண்டா முன்னிலையில் நயினார் நாகேந்திரன் அழைப்பு விடுத்ததாக தகவல்கள் தெரிய வந்துள்ளன. மேபி இபிஎஸ் அந்த சுற்றுப்பயண தொடக்க நிகழ்வுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. இதெல்லாம் ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் இடையிலான நட்பு எந்த அளவுக்கு இன்னும் ஆழமாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத காட்டுவதாக இருக்கிறது. ஏன்னா ஆரம்பத்துல இந்த கூட்டணி அமைஞ்சப்போ ஒரு தரப்பினர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, அது எப்படி ஜெல்லாகும், ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கு இடையில எப்படி ஜெல்லாகும், இதே கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இது எந்த அளவுக்கு ஜெல்லாயிருக்கு, எந்த அளவுக்கு நட்புடன் 2 தரப்பினரும் பழகி கொள்ளுகின்றனர் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணமாக இந்த சந்திப்பை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.